கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். கல்பனா சாவ்லா இவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கவிருக்கும். கல்பனா சாவ்லா இவங்க பிறந்தது ஹரியானால. இவங்க 1962 வருஷம் மார்ச் மாதம் 17ஆம் தேதி பிறந்தாங்க. சின்ன வயசுலேருந்தே வந்து ஏரோப்ளைன் பிக்சர்ஸ் எல்லாம் வரைஞ்சிட்டே இருப்பாங்க. அப்புறம் ஸ்டார்ஸை வந்து நைட்டு உட்காந்து ரசிக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ சின்ன வயதுலேருந்தே உங்களுக்கு வந்து இந்த கனவு இருந்துகிட்டே இருந்திருக்கு. பிறகு இவங்க மாஸ்டர் ஆஃப் சயின்ஸை வந்து டெக்சாஸ் பல்கலைக்கழகத்தில் முடிச்சாங்க. கொலராடோ பல்கலைக்கழகத்தில் இவங்களோட PhD இவங்க முடிச்சாங்க. பிறகு இவங்களுக்கு நாசாவில் ஒர்க் பண்ணுற வாய்ப்பு கிடைச்சிது. இவங்களோட முதல் விண்வெளி பயணம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா 1997 முதல்ல இவங்க விண்வெளிக்கு போனாங்க. கொலம்பியாவோட விண்வெளி ஓடும் STS-87 இதில் தான் இவங்க ட்ராவல் பண்ணி போனாங்க. போய் ஸ்பேஸில் வந்து நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணாங்க. அங்கே ஏறக்குறைய 15 நாட்கள் அவங்க தங்கியிருந்தாங்க. பிறகு அவங்க என்ன சொன்னாங்க, அதை பற்றி ஒரு வாசகம் கூட அவங்க சொல்லியிருக்காங்க. யூ ஆர் ஜஸ்ட் யுவர் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்க வந்து வெயிட்டே அவங்க ஃபீல் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய அறிவு மட்டுமே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு வாசகம், இவங்களோட ஃபேமஸான வாசகம் இது. பிறகு செகண்ட் டைம் அவங்க ஸ்பேஸுக்கு போகிற ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிது. அது எப்போ கிடைச்சிது அப்படின்னா 2003. ஆனால் இது வந்து நிறைய டிலே ஆகிட்டே இருந்தது. ஏற்கனவே இந்த பிளான் இருந்தது, அந்த பிளான் நிறைய டிலே ஆகிட்டே இருந்தது. பட் டிலே ஆனதுக்கும் ஒரு ரீசன் இருந்திருக்குமோ என்னமோ தெரியல. ஆனாலும் கூட 2003ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் வந்து இவங்க கிளம்புறதுக்கு தயாராகிட்டாங்க. ஸோ இவங்க கிளம்பும் போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த ஸ்பேஸ் ஷட்டிலோட எக்ஸ்டர்னல் டேங்க்ல இருக்கிற ஒரு ஃபோம் வந்து சின்னதாக உடஞ்சி கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்து அவங்க வந்து அட்மாஸ்பியர் வந்து போயிட்டு அங்கே சின்ன ரிசர்ச் எல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வரும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த ப்ரோக்காச்சு இல்லையா, அந்த உடஞ்சது இல்லையா, அந்த பார்ட் வழியா கேஸ் ஆனது உள்ளே போயிடுச்சு. ஹாட் கேஸ் உள்ளே போயிடுச்சு. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, எக்ஸ்டர்னல் விங் ஸ்ட்ரக்சர் வந்து அது சுத்தமாக கொலாப்ஸ் ஆயிடுச்சு. கொலாப்ஸ் ஆனோன்னா அது நிலை தடுமாறி வந்து எரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த விண்வெளி ஓடும். இவங்க கூட 6 மெம்பர்ஸ் போயிருந்தாங்க. மொத்தமாக 7 பேர் இதில் ட்ராவல் பண்ணி போயிருந்தாங்க. இந்த 7 பேரோட உடல் பாகங்கள் கிடைச்சிது. இதில் கல்பனா சாவ்லா அவர்கள் வந்து கேட்டுக்கிட்டது என்ன அப்படின்னா, ஜியோன் நேஷனல் பார்க்கில் அவங்களோட அந்த சாம்பலை தூவணும் அப்படின்னு அவங்க கேட்டுருந்தாங்க. அதுபடியே வந்து அவங்க வந்து பண்ணாங்க அப்படிங்கிறது தான். இது கொஞ்சம் சேடான ஸ்டோரி தான், நமக்கு மிகப்பெரிய இழப்பு தான். இருந்தாலும் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.